மனிதனுடைய வாழ்க்கையானது மிகவும் சிக்கல்களை உடையது, காம்ப்ளெக்ஸ். காரணம் என்னன்னா, தன்னுடைய ஜீவனத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எல்லா உயிரினங்களும் இந்த ஒரு காரியத்தை செய்கின்றன. தன்னை காப்பாற்றிக் கொள்வது, சர்வைவல். தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் பொழுது பிறர்களுடைய தொந்தரவுகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். பிசைட்ஸ் ஃபைண்டிங் ஃபுட், வாட்டர், ஷெல்டர், இது எல்லா ஜீவராசிகளுக்கும் சாமானியம். மனிதனை பார்க்கும் பொழுது தன்னை தன்னிடமிருந்தே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனையானது மிருகங்களுக்கோ மரம் செடி கொடிகளுக்கோ இருப்பதாக நமக்கு தெரியல. தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது தாயோடு கூடியிருந்த அந்த உள்ளே வளரும் குழந்தையானது was very secure, safe. அந்த ஜனனி என்ற தாயோடு அந்த கனெக்ஷன், அந்த சம்பந்தம் வேறு படாமல் இருக்கக்கூடிய சம்பந்தம், ஒன்றாயிருக்கக்கூடிய சம்பந்தம். அந்த குழந்தை வேறாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு தேகமும், அதற்கென்று ஒரு ஹார்ட்டும், ஹிருதயமும் இருந்த போதிலும் கூட அந்த ஜனனியோடு சேர்ந்து இருப்பதனால அதற்கு எந்த விதமான பயமும் கவலையும் இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். பிறந்தவுடன் தன்னுடைய வாழ்க்கையை independent of mother, the child starts. தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. இண்டிபெண்டன்ட் கனெக்ஷன் ஸ்னாப். அந்த ஹெல்ப் கொடுக்கக்கூடிய மதருடைய கனெக்ஷன் ஆனது போய்விட்டது. ஆனால் இந்த தாயாராயிருந்தாலும், எடுக்கும் தாயாராயிருந்தாலும், தாயாரினுடைய ஒரு கேர் இருப்பதினாலும் இந்த குழந்தைக்கு ஒரு ஆறுதல் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த குழந்தையானது வித்தவுட் மதர் இட் வில் ஹேவ் பேனிக், பயம். அம்மா இருக்கும் பொழுது தைரியம். It is complete. இதில் என்ன தெரியுதுன்னா, இந்த தாயாரை, ஜனனியை ஒரு ஈஸ்வரனாக, ஈஸ்வரனிடத்தில், பகவானிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் அந்த குழந்தையானது தெரியாமல் ஒத்துக்கொள்கிறது. பிகாஸ் ஆஃப் டோட்டல் ட்ரஸ்ட். அதனால வாழ்க்கையில் நாம் ஒரு நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால் அந்த கனெக்ஷன் முதலில் எப்படி நம்முடைய அறியாமையில்
ஒரு கனெக்ஷன் இருந்தது ஜனனியோட. இப்போ அறிவினால் அந்த கனெக்ஷனை நாம் அடைய வேண்டும்.